ஒரு முறை 4 கல்லூரி மாணவர்கள் வெளியே ஊர் சுத்துறதுக்காக போறாங்க. அவங்க போய் இரவு முழுவதும் நல்லா கலாட்டா பண்ணிட்டு காலையில விடுதிக்கு வர்றாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பரீட்சை. அவங்க எப்படிடா இந்த பரீட்சையில இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு கல்லூரி முதல்வர்கிட்ட போய், ஐயா ஐயா நாங்க வெளியே போனோம், எங்களுடைய கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு பரீட்சை எங்களால எழுத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதல்வர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி உங்களுக்கு நான் 2 கேள்விகள் கேட்டு ஒரு பரீட்சை நடத்துறேன். அத நீங்க எழுதுங்கன்னோனே, இவங்க எல்லாம் சந்தோஷமா ஒப்புக்கொண்டாங்க. 4 பேரையும் தனித்தனி அறையில உட்கார வச்சு, அவங்க ஒரு வினாத்தாள குடுக்குறாங்க. அந்த வினாத்தாள்ல 2 கேள்வி தான் இருந்தது. முதல் கேள்வி உங்க பேர் என்ன? 2வது கேள்வி என்னன்னா, காரோடைய எந்த டயர் பஞ்சர் ஆச்சுன்னு. இப்ப 4 பேரும் வேற வேற பதில் எழுதுவாங்கல்ல, அப்ப மாட்டிக்குவாங்க. சில நேரம் நம்ம தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்றோம். ஆனா அந்த பொய்யே நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுரும். அதனால எந்த சூழ்நிலையிலயும் நம்ம உண்மைய தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம செய்யற காரியங்களுக்கு உண்மையா இருக்கணும்.